பொதுவாக வந்து 10ஆம் வீட்டை பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் வீட்டு கிரகம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா 10ஆம் வீட்டு கிரகம் வந்து இந்த சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருந்தால் உங்களுக்கு நல்ல கலை சம்பந்தப்பட்ட தொழில், நாட்டு சங்கீதமோ, கர்நாடக சங்கீதமோ, மேல்நாட்டு சங்கீதமோ இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக வரும். அதோட 2 கூடியவரும் சேர்ந்து இருந்தால் மிக அற்புதமாக வரும். இதெல்லாம் சேர்ந்து பார்க்குறப்போ பையனை வந்து இதுக்கு நம்ம தகுதி பண்ணலாம். அப்படிங்கும்போது இது பார்ட் டைம் தான். நான் சொன்னது வந்து சங்கீதம் வந்து பார்ட் டைமாக பையனுக்கு சொல்லித் தரலாமே தவிர, அது பிற்காலத்தில் அவன் கிரக திசாபுத்தி சிறப்பாக இருந்துச்சுன்னா அவன் மிகப்பெரிய ஆளாக வந்து வாழ்க்கையில் வருவான். அவனுக்கு தொழில் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் எப்படி வலுத்திருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு, அதற்கான படிப்பை நம்ம படிக்க சொன்னோம்னா, இது சைடில் அப்படியே பையனுக்கு மெல்ல மெல்ல அந்த லீவு நாட்களில் மற்ற நாட்கள் அப்படி சொல்லி கொடுத்துட்டு வந்தோம்னா, அவன் அதுலேயும் தேர்ச்சி பெறுவான், இதுலேயும் தேர்ச்சி பெறுவான். பையனுக்கு கலையார்வம் இருந்தால் கூட படிப்பும் கெடாமல், வாழ்க்கையும் கெடாமல் ஒரு நிலையான வாழ்க்கைக்கு வந்துடுவான். இப்படி நம்ம ஜோசியரை பார்க்கும்போது பையன் கல்யாணம் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, பொதுவாக 7ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருந்தால்